வெல்கம் டு மோஷேஸ் கிளாடி கிச்சன். இன்றைக்கி ரொம்பவும் சாஃப்டான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சட்டுன்னு ஏதாவது ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யணும்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டும் கொடுங்க. ஈவினிங்கில் குழந்தைங்க ஸ்வீட் கேட்டாங்கன்னா சட்டுன்னு மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்து பாருங்கள். மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கக்கூடிய இந்த பணியாரத்தை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேங்க. நான் எடுத்திருக்க கப்போட அளவு பார்த்திங்கன்னா 250 ml அளவு இருக்கும். அதே கப்பாலே அரை கப் அளவுக்கு கெட்டி அவல் சேர்த்துக்கங்க. நைஸ் அவல் சேர்க்க வேண்டாம், கெட்டி அவல் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதை ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் எந்த கப்பால் நீங்கள் சம்பா கோதுமை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பாலே 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். மூடி போட்டு ஒரு 1 மணி நேரம் இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 1 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இது நல்லா ஊறி வந்திருக்குங்க. இதில் உள்ள தண்ணியவும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், இந்த தண்ணியோடவே தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ ஊறின கோதுமையை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஊற வச்ச தண்ணி அதில் இருந்துச்சுன்னா அதை அப்படியே சேர்த்துக்கங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்த்துற வேண்டாங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் வாசனைக்காக இதில் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே இனிப்புக்காக 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக வேணும்னா இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கு பதில் நீங்கள் பொடியாக நறுக்குன நட்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக இதில் பணியாரம் நல்லா சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா அப்படிங்கிறது ஆப்ப சோடாங்க. அதை சேர்த்திங்கன்னா பணியாரம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பேக்கிங் சோடா சேர்த்து இதை நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா மாவு சூப்பராக ரெடி ஆயிரும். இதை எடுத்து வச்சுருங்க. அடுத்து அடுப்பில் ஒரு பணியாரக்கல் வச்சுட்டு ஒவ்வொரு குழியிலையும் தாராளமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதில் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் மாவை ஒரு பெரிய டம்ளரில் நான் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஊற்றும் போது ப்ராப்பராக உங்களுக்கு மாவு ஊற்றுறதுக்கு வரும். இப்போ ஒவ்வொரு குழியிலையும் முழுவதுமாக மாவு சேர்த்துருங்க. மாவு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பக்கம் நல்லா 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கத்துக்கு இதை திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து ஒவ்வொரு பக்கத்துக்கும் நல்லா திருப்பி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா கலர் மாதிரி பொன்னிறமாக வந்துடுங்க. குழந்தைங்க ஈவினிங்கில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த பணியாரம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை கடவுளுக்கு நெய்வேத்தியமாக கூட நீங்கள் படைக்கலாங்க. அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும், அவ்வளோ ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இது நல்லா பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. இதை தனியாக வெளியே எடுத்துடலாம். நம்ம எடுத்திருந்த மாவுக்கு கிட்டத்தட்ட 25 பணியாரம் வந்துருந்துச்சுங்க. நீங்கள் ஒரு 3 தடவை ஊற்றி எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் ஹெல்த்தியான ஒரு பணியாரம் தான் பண்ணியிருக்கோம். மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.